அதாவது 2 சீசன்ஸ் பேக் டு பேக் ட்ரோஃபி அடிக்கிறது முக்கியமா, இல்லன்னா இந்த டாப் 4ல முடிச்சு சாம்பியன்ஸ் லீக் ஆடுறது முக்கியம்னுயா? எது முக்கியம்? என்னடா இது சீசனுக்கு சீசன் வந்துட்டு ஒரு டீம் கம்பீட் பண்ணிட்டு ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. ஆனா நாங்க சீசனுக்கு ஒரு ட்ரோஃபி அடிச்சு 2 ட்ரோஃபின்னு வச்சிருக்கோம்ல சீசனுக்கு ஒண்ணு. சரி சரி, 2 ட்ரோஃபி அடிச்சிட்ட அப்புறமா அடுத்த சீசனே சாக்குன்னு சொன்னா நியாயமா? ஐ ப்ரிஃபர் நாட் டு ஸ்பீக். இந்த வாரத்தோட பிரீமியர் லீக் ரிவ்யூ எல்லா டீமையும் எடுத்து பிரிச்சு மேய போறோம். பட் அகைன் எப்பவுமே நம்ம ஆரம்பிக்கிறது வந்துட்டு பிகெஸ்ட் கேம். நம்ம ப்ரிவியூல சொன்ன மாதிரியே த பேட்டில் ஆஃப் த மிட் டேபிள் டும் 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 எப்படி பயங்கரமா போச்சுல. ஏன் ப்ரிடிக்ஷன் கரெக்டா வந்துச்சு? நான் என்ன சொன்னேன்? 3-0 டாட்னம்னு சொன்னேனா இல்ல? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அம்மா அடிச்சு விட்டா நானும் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து 3 கோல்ஸ் போடுவாங்கன்னு சொன்னேன், 2 டீமும் போடுவாங்கன்னு சொன்னேன். தப்பாயிடுச்சு அது ஒண்ணு. நீ கம்பைன்ட் கோர் ரேட் ஸ்கோரா நீ கரெக்டா சொல்லிட்ட. நான் வந்து ஆக்சுவல் ஸ்கோரே கரெக்டா சொன்னேன். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல என்ன தைரியத்துல டாட்னம் ஜெயிப்பான்னு சொல்றீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. பாத்தீங்களா? இந்த தைரியத்துல நாங்க 2 பேரும் சொன்னோம் எப்படி டாட்னம் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ப்ரிவியூலயே. பட் யா, இது ஒரு பயங்கரமான கேமா இருந்து 2ஆவது நிமிஷத்துல அலப்பறை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் மேஜர் டாக்கிங் பாயிண்ட். ஏன்னா ஹோல் டிராஃபர்ட் ஹோம்ல ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் தெரியும் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும், கிரௌட் எல்லாம் சேர் பண்றாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. அங்க ஒருத்தர் மிஸ் பாஸ் பண்ணாருப்பா, அது யாருன்னு தெரியல. உனக்கு யாருன்னு தெரியுதா? ஐ ப்ரிஃபர் நாட் டு ஸ்பீக். இதுக்கு எடுத்தாலும் பயப்பட கூடாதுடா, நம்ம சொல்லிடுவோம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் லாங் பால் கொடுக்குற பேர்ல வந்துட்டு ஒரு மிஸ் பாஸ் ஆயிட்டு, அது மிஸ் பாஸா இல்லனா வந்து இல்ல, எடுக்க வரலையான்னு தெரியல. ராஷ்போர்ட் பாஸ் கொடுத்துட்டு அவனே ஓடுனா எடுக்கலான்ட்டு, ஆனா எடுக்கல. பால் மிஸ் பண்ணதுல இருந்து அவர் அங்கேயே ஜாகிங் போயிட்டாரு, திரும்பி பார்க்க கூட இல்ல வர்றதுக்கு. அங்க ஒருத்தர் வந்தாரு பாரு நடுவுல, அத பத்தி பேசி ஒரு 30 செகண்ட் விளக்கிட்டு போறேன். வேண்டவன் என்னயா இது, நீ வந்து டிஃபெண்டரா இல்ல அட்டாக்கரா என்னன்னே தெரியல. அங்க எடுத்து அங்க பால வின் பண்ணது மட்டும் இல்லாம அந்த எண்ட்ல இருந்து இந்த வரைக்கும் சோலோ ரன்னு என்ன பேசு. இன்னொரு ஃபேக்டர் என்ன, இஸ் த ஃபாஸ்டஸ்ட் எவர் பிரீமியர் லீக் பிளேயர். ஆமா, இந்த பிரீமியர் லீக் ஆரம்பிச்சதுமே அவன் தான் ஃபாஸ்டஸ்ட்னு சொல்றாங்க. சோ நம்ம கண்கூடாக பார்த்தோம், அவ்வளவு பேஸ்ல போய் சும்மா விடாம அங்க நல்ல கிராஸ் கொடுத்து கோலையும் அடிச்சா. வந்து டெக்னிக்கலி அவ்வளோ சென்டர் பேக் வந்து அவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு மிஸ் பண்ணா பெரிய பிரச்சனை, ஏன்னா ஓபன் அப் ஆயிடும். அவ்வளவு இதுல வந்து கோல் போட்டது வந்துட்டு வேண்டவன் ஆப்ஸ் ஆஃப் சொல்லியானு முதல்ல. ஸ்பர்ஸே வந்து ஒரு ப்ராப்பர் பிளானோட வந்தானுங்கல்ல. நீ பாத்தீங்கன்னாவே அந்த கேம நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும், அந்த தப்பை மட்டும் நாங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அட்வான்டேஜ் எடுத்து கோல் போடுறோம். ஏன்டா அவன் அப்படி உள்ள ஓடுறானே, பக்கத்துல உகார்த்தே நிக்கிறான், 2 டிலிட் நிக்கிறான், இவன் ரைட் சைட்ல யார் இருந்தா மேஜராய் நிக்கிறான். இவங்க எல்லாரும் 3 புது சைனிங்ஸ், 3 பேர் அங்க நின்னானுங்க. ஒருத்தவங்க கூட ஒரு புடிச்சு ஃபவுல் அப் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். எல்லாம் நினைச்சாங்க இவன் என்ன போய் கிழிச்சிருவானா அப்படின்னு போயிட்டான். அவன் ஓடுற சைடுல கேப் வரல, மஸ்ராவியும் வரல, உகார்த்தேவும் வரல. அந்த உகார்த்தேவை அப்புறமா இழுப்போம், பட் அவ்வளவு பெரிய கேப் விட்டாச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப என்னன்னா நம்ம பிரெனன் ஜான்சனை போட்டு நல்லா திட்டிட்டு இருந்த ப்ரிவியூ எபிசோட்ல கடைசியில பார்த்தா அவர் தான் வந்துட்டு கோலு அசிஸ்ட் எல்லாரும் பண்ணிருக்கான், 2மே பண்ணிட்டான். சோ அவன் நல்லா ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனா மேஜரா நம்ம சொன்னோம்னா லைன் அப்ல நம்ம பேசினபடி சான் இல்ல, அது அவங்களோட ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்துட்டு கேப்டன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் பிரீமியர் லீக், அவனே இல்லாமலே இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டார்ட் கொடுத்ததே ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் தான் எனக்கு. ஆமா, ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் விடு, நம்ம டீமோ வர்னர் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணாம அதை மட்டும் அவன் ஒழுங்கா அவன் இல்லாம சான் இருந்திருந்தானா மினிமம் 5 இல்ல 6 கோல்ல கேம் முடிஞ்சிருக்கும் அந்த கேம். பட் இன்னொரு பக்கம் வந்து சொலாங்கி சொல்லு 60 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. அப்பவே சொன்னேன், ப்ரிவியூ எபிசோட்லயே சொன்னேன், அவன் வர்த்து தான். அவன் டெஃபினட்டா அவனோட நீங்க கிராஸ் ஒழுங்கா கூட அவன் வேலையை பண்ணிடுவான்னு சொன்னா, அதே மாதிரி இந்த வாட்டி கார்னர்ல எப்படியும் வந்து ப்ராப்பர் போஸ்டர் கோல், கரெக்டான போஸ்டர்ல இருந்து கோலை போட்டா. அத செலிப்ரேஷன் வேற ஏதோ இப்படிலாம் அனிமே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம் போலயே பயங்கரமா. ஒரு மேட்சுக்கு ஒரு அனிமையா மாட்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா வேற தெரியும், நமக்கு ஒண்ணும் தெரியாது. பட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் போல. சோ சொலாங்கி நல்ல ஃபார்ம்ல இருக்கலாம். எனக்கு என்னன்னா, இந்த அவங்க கோல் போடுறது அந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டு யுனைடெட் வந்து பெருசா டாமினேட்டோ பண்ணல. இப்போ வந்து ஒரு ரீசன் தான் இருக்கும், வந்து ரெட் கார்டு வாங்கினதுனால தோத்துட்டோன்ட்டு. பட் ஆக்சுவலா பார்த்தனா அது வர வரைக்குமே வந்துட்டு யுனைடெட் பெருசா அட்டாக்கும் பண்ணல. ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த கர்னாச்சோ போஸ்ட் அடிச்சா தெரியுமா, அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு செட்டனிங்கா இருந்துச்சு. மத்தபடி ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ட்ரையா இருந்தாங்க யுனைடெட். ஒரு சிஸ்டம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, கர்னாச்சோவை ரைட் விங்ல போட்டு அவங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைன்றாங்க. அப்படி தெரிஞ்சும் எதுக்கு கர்னாச்சோவை ரைட் விங்ல போட்டு அவங்க ட்ரை பண்ணோம்னு புரியல.
இன்னொன்னு என்ன சொன்னா ஹாய்லாண்ட் தான் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா அவனை பெஞ்ச்ல வச்சுட்டு ஜக்ஜியா வச்சாங்க. அவன் ஒரே ஒரு ஷாட் தான் அடிச்சா, அதுவும் வந்து விக்காரியை சேவ் பண்ணிட்டான். பட் இதான் இம்பாக்டே இல்ல யுனைடெட் சைட்ல. அதான் அது நம்ம யுனைடெட் பக்கம்லாம் வரதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு பாரு இந்த எபிசோட பாரு, அது நிறைய இருக்குது. பட் நீ சொன்ன மாதிரி அந்த ரெட் கார்டு வாங்குற வரைக்கும் கூட பால் வந்து பெனல்ட்டி, அதாவது மேன் யுனைடெடோட பெனல்ட்டி பாக்ஸுக்கு வெளியே மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க ஹாஃபுக்குலாம் பால் போகவே இல்லை. ஒரே ஒரு தடவை தாண்டி கர்னாச்சோக்கு ஒரு பால் ரிலீஸ் பண்ணா, அது மவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாண்டா, வேண்டவன் எங்கிருந்து ஓடி வந்தானே தெரியலடா, சொல்லல வந்து பாடிட்டான். சாமி டே இவ்வளோ ஸ்பீடாடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. பட் டாட்னம் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரெட் கார்டு டாமினன்ட், பயங்கர டாமினண்ட்டாக இருந்தாங்க அந்த கேமில். அதான் வந்து அதான் உண்மை. அவங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா, எதை எடுத்து பார்த்தாலும் பொசஷனு, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ஸு, கோல்ஸு எல்லாமே வந்து பயங்கர டாமினண்ட்டாக டாட்னம் இருந்தாங்க. ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஞ்சுக்கு. ஏன்னா சிஸ்டம்னு ஒன்று செட் பண்ணாரு, நான் இப்படி தாண்டா விளையாடுவேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இப்படி தான் விளையாடுவேன், இப்படி தான் தோப்பேன், ஓகே, ஆனால் நான் இதே தான் விளையாடுவேன் நான் அப்படிங்கறதுல வந்து மனுஷன் வந்து குறியார். அதை பத்தி வார்த்தைகள். ஆமா, ஆஞ்சுக்கு நீ சொன்ன மாதிரி டெஃபினெட்லி பிக் அப் சூன். இந்த கேம்ல வந்துட்டு அவரோட டாக்டிக்ஸ் டெஃபினட்டா பெட்டரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மேனேஜரியல் பேட்டில் எடுத்து பார்த்தாலும் ஆங் தான் பிக் வினர். டீம் வந்து ப்ராப்பரா வந்து சான் இல்லைனாலும் நல்லா செட்டப் பண்ணி மிட்ஃபீல்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுதான் மெயின் மேட்டர். நான் டிஃபென்ஸ் சொல்லவே வேணாம், என்ன இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ஸா வந்துருவாங்க போல. சரி, டாட்னம் பத்தி பாராட்டி முடிச்சாச்சு. பட் ஆனா இந்த வீடியோவுடைய மெயின் டாக்கிங் பாயிண்டா வந்து இல்லாத பொல்லாதையும் பேசி எல்லாரும் முடிச்சிட்டாங்களா, நம்ம தான் எப்பவுமே கடைசி. ஃபர்ஸ்ட் நீ ஒரு விஷயம் சொன்ன பாரு, கர்னாச்சோ ரைட்ல ஆடி அவங்க ஜெயிச்சதே ஒரு பாயிண்ட போட்ட பத்தியா. முதல் விஷயம், ஏன் ஸ்டார் பாயை டிராப்பே பண்ண முடியல? இல்ல இதுதான் நம்ம ப்ரிவியூலே சொன்னோமே, அவன் டிராப் பண்ணான்டா. அந்த ஒரு பிரீமியர் லீக் கேம் வந்துட்டு கோல் போட்ட அடுத்த கேம் டிராப் பண்ணான். ஆனா இந்த கேம்ல வந்துட்டு ராஷ்போர்ட் எஃபெக்டிவா இருப்பான்னு நம்ம ஏன் நினைச்சான்னு தெரியல. ஏன்னா லெஃப்ட் சைட்ல வந்துட்டு மோர் எஃபெக்டிவ் வந்து கர்னாச்சோ ரீசன்ட் டைம்ஸ்ன்றது நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்ப இது இருக்கப்ப நீ சொன்ன மாதிரி அவனை லெஃப்ட் விங்ல போட்டு ரைட் விங்க வேற யாரா மாத்திரணும். பட் யா இது மேபி அந்த டாட்னமோட ஹை லைன்னால ராஷ்போர்ட் யூஸ் ஆவான்னு நினைச்சாரோ இருக்கலாம். அது அப்படின்னு தான் நினைச்சிருக்கலாம். ஆனா நடக்கலையே, எப்படி அப்புறம் என்ன பிரயோஜனம்? அது நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஃபுட்பால் பார்க்குற நம்ம, ஃபுட்பாலை பத்தி பேசுற பண்டிட்ஸு, மற்ற கோச்சஸ் எல்லாமே இவனுக்கு இப்படித்தான் விளையாடுறான்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. வச்சியில டென்னாக்னால வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்லட்டுமா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம எவ்வளவுதான் டென்னாக திட்டினாலும் ஒரு 1000 மிஸ் பாஸ் பண்ணிருப்பானுங்க அந்த பிளேயர்ஸ், ஓகேவா? அந்த மிஸ் பாஸுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தா, இப்ப டிஃபெண்டர் வந்து நம்பர் 6க்கு பால் வருதுன்னு வச்சுக்கோ, இப்ப நம்பர் 6 யாருக்கு பாஸ் பண்றன்னு திரும்பி பார்த்தா ஒரு பயம் இல்ல. அவன் லாங்கா அடி பண்ணி ஃபர்ஸ்ட் கோல்லாம் பாத்தீங்கன்னா அவன் லாங்கா தூக்கி போடுற கட்டாயத்துல வந்து நடுவுல பால் எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி அந்த தப்பா பண்ணிட்டே இருந்தாங்க லாங்கா தூக்கி போறது இல்ல. அப்ப நம்ம திருப்பி 10 லேக் மட்டும் தான் சொல்லி ஆகணும். நம்ம பிளேயர்ஸ் மிஸ் பாஸ் பண்ணாலும் திரும்பி பார்த்தா ஒருத்தன் வேணும்னா பாஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்ண, சும்மா லாங் பால். அவங்க அதுதான் எனக்கும் புரியல, அவங்க சிஸ்டமே அப்படியா? ஏன்னா வந்துட்டு யூஸ்வலா எல்லா ஜென்ரல் ஃபுட்பால் டீம்ஸ் வந்து நடுவில் அந்த கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் அவனுக்கு கொடுத்துட்டு அவன் வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுவான் கேமை. இவனுங்க டீம்ல அப்படி இந்த கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் ஒரு பொசிஷனே இல்ல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் டீப்பா ஆடுறான். அப்புறம் எங்க யாருக்கிட்ட முன்னாடி போய் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறதுனே புரியல. சொன்ன மாதிரி ஒரே வழி வந்து தூக்கி அடிக்கிறது மட்டும் தான். அப்படின்னா நடுவில் எவ்வளவு பெரிய கேப் இருக்கு. இது வந்து இந்த சிஸ்டம் நம்ம போன வருஷத்துலேயே சொல்றோம், இதேதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதையே போட்டு எவ்வளவு நாள் தான் ஆட்டிட்டு இருக்க முடியும்? அதான் அது அடுத்த பாயிண்ட். இது வந்து யுனைடெட் ஃபேன்ஸ் யோசிப்பாங்க, இவங்க என்னடா அது பாயிண்ட் மேல பாயிண்டா வைக்கிறானுங்கன்னு. யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் போன சீசன் வச்சான்னு சொன்னானுங்க, எங்களுக்கான பிளேயர்ஸ் இல்ல, இன்ஜூர் ஆயிடுறாங்க, இன்ஜூர் ஆகி படுக்கிறதுனால தான் எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ புது சைனிங் உகார்த்தே ஒண்ணுமே பண்ணல. வாங்கும் போதே நம்ம சொன்னோம், டேய் இந்த சிஸ்டமுக்கு அவன் செட் ஆக மாட்டான்டா, இவனை ஏன் வாங்குறீங்கன்னு. டெலிட், அவன் ஒருத்தவன் தான் நல்லா ஆடுறான்னு நம்ம சொல்லிடலாம். மேசுராய் வாங்கும் போது how did Bayern sell him for just 12 million? Wow, we got a steal ன்னாங்க. பையன் என்ன பண்ணா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 4வது, ஹாய்லண்ட் ஏற்கனவே அட்டலாண்டாக்கு தான் நினைக்கிறேன், அவங்க வரைக்கும் அட்லாண்டால ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வெறும் 9 கோல் தான் போட்டிருந்தான். ஓகே, நீ நர்ச்சர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு யங்ஸ்டரை தான் வாங்கியிருக்கேன். அவனோடைய பேக்கப்பா வாச்சு பிரீமியர் லீக்ல ஆடுற ஒரு ஸ்ட்ரைக்கரையோ இல்ல ஒரு ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர் ஃபார் சம் பிக் டீம் ஃப்ரம் தி அதர் லீக்ஸ் ஆச்சு வாங்கியிருக்கணும். ஜர்க்ஸி வந்து பொலோனியால ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், விச் இஸ் இட் இஸ் நாட் அ பிக் கிளப். யோசிச்சு பார்த்தோம்னா சரியால வந்து பெரிய கிளப்லாம் கிடையாது பொலோனியா. அப்படி இருக்கிற போது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஒரு அப்கமிங் ஸ்ட்ரைக்கருக்கு இன்னொரு அப்கமிங் ஸ்ட்ரைக்கர் வாங்கல என்ன பிரயோஜனம்? எனக்கு அதுதான் புரியல. ஆக்சுவலா மானியூ ஃபேன்ஸ் நினைச்சா பாவமா இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வாங்கட்டும், அவனுங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சா
வாங்கின வசனம் சரி, காசுமீரும் சரி, 2 பேருமே வந்துட்டு ஒண்ணு இன்ஜர் ஆயிடுறாங்க, இல்லைன்னா வந்து நிறைய பிரச்சனை பண்றாங்க. இன்னொன்னு தென்னாக் வந்து டெவலப் பண்ற மேனேஜரா எனக்கு தோணல. இந்த மாதிரி யங்ஸ்டரா ஆகிட்டு அவங்கள பெரிய ஸ்டார் நம்ம ஆண்டனியை வந்துட்டு முன்னாடி ஏதோ என்ன ஆனான்னு தெரியல வந்துட்டு அவன் அப்படியே சைட்லைன்ல முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்ப வந்து ஜர்க்ஸி இந்த மாதிரி இன்னும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒண்ணுமே டெவலப் ஆகல. அவங்களோட ஓன் ப்ராடக்டான மெயினும் அவனோட ஓன் டேலண்ட்லாம் டெவலப் பண்ணலாம். பட் டென்னாக்னால டெவலப் பண்ண முடியல. அப்படி இருக்க போது இந்த நீ மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு 3 ஸ்டெப்ஸ் பேக் தான் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். பாவம் அந்த மானிய ஃபேன்ஸ். நீ சொன்னா அதே பாயிண்ட். கர்னாச்சோல 2 சீசன் ஃபுல் சீசன் ஆடிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்ன டெவலப்மெண்ட் தெரியுது? ராஷ்வர்ட் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவன் ஷாட் எடுக்கணும். ராஷ்வர்ட் இப்ப ஷாட் எடுக்கிறதே உருது இல்ல. அந்த சிஸ்டம் ஐயோ மெயின் கல்பிரிட். யூ ஆர் த கேப்டன் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட். மெகுவைர்ட் இருந்து புடுங்கிட்டு உன்ட கொடுத்தாங்க. நீ வந்து ரோல் மாடலா இருக்கணும். லிவர்பூலோட 7-0 கேம்ல டைலர் மார்டனோ பேட் செட்டிச்சோ உன்னை தாண்டி ஈஸியா போறான். நீ அப்ப கிவ் அப் பண்ற. இந்த மேட்ச்ல 3rd மினிட்லயே கோல் போயிருச்சு. நீ ரெட் கார்டு கேவலமா உடனே ஸ்லிப் ஆயிட்டான் அப்படிமா. ஸ்லிப் ஆனது ஓகே, ஸ்லிப் ஆனது நானும் ஏத்துக்க. ஸ்லிப் ஆனா காலை கீழே வைக்க வேண்டியதுதானே? அவன் தாண்டி போயிட்டான்னு தெரிஞ்சா நீ காலையே தூக்குன. இது எப்படி? அதாவது நம்ம வந்து ராய்கீனை பார்த்தோம், கிக்ஸ் ஒரு காலத்துல பார்த்தோம், வேற எவ்வளவு லெஜெண்டரி மான்செஸ்டர் யுனைடெட் கேப்டன்ஸை பார்த்திருக்கோம். அதாவது ராய்கீன்லாம் ஒரு காலத்துல இவன்லாம் ஒரு ஒயின் பண்றவன்டா, இவன்லாம் அழுகிறவன்டா, இவன்ட்டெல்லாம் எதுனா கேப்டன்சி கொடுத்தீங்க கூட ஓப்பனா சொல்லிட்டான். அவன் மேட்சுக்கு முடிச்சுட்டு வந்துண்டா இது கண்டிப்பா ரெட் கார்டு கிடையாது, நான் ஃபவுல் பண்ணேன், எல்லோ கார்டு மேபி கொடுத்துருக்கலாம், ஆனா ரெட் கார்டுக்குலாம் சான்ஸ் இல்லைன்னு சொல்றான்டா தைரியமா. இவனை எல்லாம் வச்சுட்டு எப்படா கேப்டனா ஓட்டுறது? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் கேப்டன்சி வேர்ட்ஸான்னு கேட்டா டெஃபினட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ். எனக்கு கேட்டனா வந்து டெப்ராயின் அளவுக்கு அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த டீம்ல மாட்டிட்டு அவசரப்படுறான். பட் கேப்டன் மெட்டீரியல்லாம் டெஃபினட்டா கிடையாது. இட் டசன்ட் ஸ்டெப் அப் இன் தி மொமெண்ட் when you need to. அப்போ என்னன்னு பார்த்தா லெட்ஸ் கம் பேக் டு இந்த ரெட் கார்டு இன்சிடென்ட். எனக்குமே என் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டனா எனக்கு டூ ஸ்டாப் ஃபார் ரெட் கார்டு. மேபி பை த புக் யா அவன் வந்து ஹையா தூக்கிட்டான் ரெட் கார்டு. நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு பெரிய மேட்ச் நடக்குது. அவன் ஸ்லிப் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லிப் ஆயிட்டு சரி ஓகே அவன் கால் தூக்கிட்டான். ரொம்ப சாஃப்டா இருக்கு ஒரு எல்லோ கார்டு மீன் ரெட் கார்டுக்கு. இதனால வந்து மறுபடியும் இன்னொரு நல்ல கேமா போயிடுச்சுன்னு தோணுது. ஸோ வந்து மேபி இத வந்து யோசிச்சு கொடுத்துருக்கலாம்னு தான் என்னோட கருத்து. இல்லடா நீ சொல்ற அதேதான். பை த புக் அவன் வந்து மலிசியஸா பண்ணானா அதெல்லாம் பேச்சே கிடையாது. நேரா முட்டி மேல ஸ்டட்ஸ் அப். இத பத்தி நம்ம வந்து அவனுக்கு முட்டு கூட கொடுக்க முடியாதுடா என்னை கேட்டா. நீ வந்து சாஃப்ட்ங்கற எல்லோ கொடுத்திருக்கலாம் ஓகே. இப்போ வந்து காரணம் சொல்லிடுவானே ஐயா ஒன் மேன் டவுன் வி லாஸ்ட் னு சொல்லிட்டா நீ என்னத்த போய் அவங்க வச்சு ஆடினாலுமே ஜெயிச்சிருக்க முடியாது. இப்போ வந்து சொல்லிடலாம்ல ஈஸியா 10 மேன் எனக்கு அது பத்தல. ஆனா இது ஃபேன்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்களே கதைட்டு இருந்தாங்க. வந்து உகார்ட்டே வந்து 60 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வி லெட் கோ சான்சோ ஃபார் 25 மில்லியன் இஸ் குக்கிங் அட் செல்சி. இது ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொனால்டோ ஆடுறப்ப இதே 2-0 டவுன் 2 கோல்ஸ் இருக்கிறப்ப 3-2 போட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனா என்ன சொன்னாங்க? ரொனால்டோ இஸ் த ப்ராப்ளம்னாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் யார் ப்ராப்ளம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டெசிஷன்ஸ் வந்து தப்பா எடுத்துட்டு இருக்காங்க யுனைடெட். அதாவது நம்மள பாக்குற நிறைய பேர் இன்னுமே அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் சுபாஷும் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறோம், ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. யுனைடெடோட நிலைமை இப்ப அவ்வளவுதான். நீங்க என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் பெரிய கேமோ சின்ன கேமோ எரிக் டென் ஹாக வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மார்க் கோல்பிரிட்ஜ் மாதிரி கேனப்பாயெல்லாம் வந்துகிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் கிளம்பணும் மேனேஜருக்கு முன்னாடி அப்படிங்கிற யாரை கிளப்புறது? இவன் நேத்து ஆடின 11 பேர்ல 9 பேர் வந்து எரிக் டென் ஹாகுக்குன்னு பிடிச்ச பிளேயர்ஸ். இதுல நம்ம யாரை கிளப்புறது? அவனுக்கு யார் வந்து போகணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. 10 பேர் வேணா நான் சேர்த்துல காட்டு. 10 பேர் அவன் இல்லாத அவன் வேண்டான்னு சொல்ல அவன் வந்தபோது இருந்த ஒரே பிளேயர் பார்த்தா டாலோ, இன்னொன்னு ப்ரூனோ கேப்டன். அது எப்படி நீ எடுக்க முடியாது? இப்ப நீ யார அனுப்புறது கிளப்ல இருந்து? ரொம்ப கஷ்டம். அது வந்து இவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இன்னொரு முக்கியமான நான் என்னுடைய கருத்தை சொல்லி ஆகணும்ல. 10 men வச்சு ஆர்சனல் ஆடுறப்ப என்னடா சொன்னீங்க? வெளியே போய் ஆடுங்க ஜாலியா ஆடிட்டு வரலாம்னு சொன்னீங்கல்ல. எப்படி ஜாலியா இருந்துச்சா வெளியே போய் ஆடினது? இப்ப பேசுங்க. ஒழுங்கா 1-0 இருந்தாலும் மானக்கேடு இல்லாம மரியாதையா போயிருக்கலாமா? இப்போ 3-0 எப்படி சுகமா இருந்துச்சா வெளில போனதுக்கு? அதான் எல்லாரும் சொன்னாங்க ராய்கீன், கேரி நெவில் இவங்க எல்லாம் வச்சு ஒரு மேனேஜர் குழுவை ஃபார்ம் பண்ணுங்கடா, சூப்பரா இருக்கும். எங்களை எல்லாம் ஓட்டுனீங்கல்ல 1-0 டவுன் வந்து 10 men வச்சா நீங்க வெளியே போய் ஆட இப்ப ஆட வேண்டியதுன்னு ஆடினீங்க. இப்ப என்ன ஆச்சு? வச்சு செஞ்சானுங்களா டாட்னம் அப்படின்னு எல்லாமே கலாய்ச்சானுங்க. பட் அடுத்தது போர்ட்டோ அவேடா இதுல யூரோப்பா லீக்ல, நெக்ஸ்ட் வந்து ஆஸ்டன் வில்லா அவே பிரீமியர் லீக்ல. சாக் பண்ணுமா ஆனாமா?
நல்ல பாயிண்ட் எடுத்து வந்து ஆக்சுவலா வந்து இந்த எரிக் டென் ஹாக் இன் அவுட் வந்து ரொம்ப என்னால இது ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு மேனேஜரா ஒரு கிளப்பா வந்துட்டு உனக்கு டிராபிஸ் தான் உனக்கு டிஃபைன் பண்ணும். சோ வந்து அதை எப்படியோ என்னவோ பண்ணி கொடுத்துறான். ஒரு 2 சீசன்ல 2 ட்ராஃபி கொடுத்துட்டான். அது வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலா. நிறைய மேனேஜர் இவ்வளவு ஆர்டிட ஒரு வருஷம் இருந்துமே ஒண்ணுதான் வாங்க முடியுது. ஸோ வந்து ட்ரோஃபிஸ் வைஸ் ஹியூஜ் சக்சஸ். ஆனா ஃபுட்பாலிங் வைஸ், டாக்டிக்ஸ் வைஸ் ஆர் இந்த ரிசல்ட்ஸ்ல எம்பாரசிங் ரிசல்ட்ஸ் நிறைய வந்துச்சு அவனோட டென்யூர்ல. அதுவும் அப்புறம் வந்துட்டு இந்த சாம்பியன்ஸ் லீக் கிளியர் பண்றது எதுவுமே இல்ல. சோ நீ இது எப்படி ட்ரேட் ஆஃப் பண்ணுவ? உண்மையிலேயே வந்து உனக்கு நல்லதான்னு சொல்லி சொல்லலாமா, இல்ல ஒன்னும் டைம் கொடுத்தா நல்லா பண்ணுவான்ட்டு, இல்ல அவ்வளவுதான் குவாலிட்டி அவனோட மேக்ஸிமம் ஆடி அச்சீவ் பண்றான்னு சொல்றதா இல்ல. நானே மண்ட கலப்பத்துல இருக்கேன்டா, என்னால முடியலடா. யாருமே சொல்ல முடியலடா. இதுக்கு உண்மையான பதில் நீ சொன்னதுதான். இது என்ன சொல்றது? கப்பு வாங்கி கொடுக்குறான், எல்லா சீசனும் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல என்ன சொல்லி எனக்கே தெரியலப்பா. யுனைடெட் ஃபேன்ஸ் நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எனக்கு. அதான் என்டர்டெயின்மெண்ட் சைடுனாங்க, அவ்வளவுதான். கரெக்டா? அதோட இந்த கேம் பத்தி இனிமேல் யுனைடெட் ஃபேன்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே அவனை தூக்கணுமா இல்ல நான் வச்சுக்கலாமா அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, லிவர்பூல் சேம் டைம்ல வந்து பிரண்டன் ராஜர்ஸ் சாக் பண்ணி யர்கன் கிளாப் கொண்டு வந்தாங்க. இதே அக்டோபர் இன்டர்நேஷனல் பிரேக்ல கொண்டு வந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மேனேஜரும் வரமாட்டான் இப்போ. மேபி டூக்கல் வரலாம். எனக்கு தெரிஞ்சு டூக்கல் மட்டும் தான். இன்சாகி வேற டார்கெட் பண்றாங்க. அந்த மாதிரி இட்டாலியன் மேனேஜர்ஸ் ஒரு 2-3 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இன்சாகி அப்புறம் இவனும் ஃப்ரீயா இருக்கான்ல, கிரகம் பாட்டர் ஃப்ரீயா இருக்கிறான். இன்சாகி, தாமஸ் டூக்கல், நம்ம தெற்கு வாசல். கடைசியில தெற்கு வாசல் தான் வர போறான்னு நினைக்கிறேன். நிலைமை அப்படி ஆகி போச்சு. ஸ்டார்ட் இதுக்கு சவுத் யுனைடெட். நம்ம இது சொல்றோம் டென்னா கான்ஃபிடென்ட்டா எத்தனை மை ஜாப் இஸ் நாட் இன் எனி ஸ்க்ரூட்டினி. நான்லாம் சேஃபா தான் இருக்கேன் அவரே சொல்லிக்கிறாரு. என்னைக்காச்சும் ஒத்துருக்கானா அவன். பட் மூவ் ஆன் பண்ணலாம். மேன்செஸ்டர் சிட்டி வந்து 1 நாள் டிராப் பண்ணாங்க. என்னது இது? என்ன உனக்கு ஒரே குசி? குசி தான். எங்களை வந்து டார்க் ஆச்சு அது இதுன்னு கலாய்க்க வேண்டியது. உண்மையான கோட் ஆஃப் டார்க் ஆச்சு கிட்ட போய் அதே ஒன்னும் பண்ண முடியாம திரும்ப வந்துருனே. இப்ப மட்டும் எப்படியா ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா டார்க் மாதிரி பெரிய டீம் இல்ல, ஒன்னும் சொல்லவும் முடியாது. ஆனா போய் அவனுங்களும் அதேதான். நாங்க எத்தனை வாட்டி அடி வாங்கிருக்கோம் அவனுங்கிட்ட இந்த மாதிரி பண்ணி. ஃபுல்லா ஆர்ட் டாக்கிள்ஸ், இந்த மாதிரி டிஃபென்சிவா ஆடுறது, இது எல்லாம் அவனுக்கு பண்றதுல அவனுக்கு எக்ஸ்பர்ட். சிட்டிக்குமே வந்து ஆலந்து மட்டுமே ஒரு 2-3 நல்ல சான்ஸ் வந்து இந்த கேம் இப்படி தூங்கிட்டான்னு தெரியல, ஒண்ணுமே பண்ண முடியல. பட் கார்டன் பெனால்டி தான் நினைக்கிறேன் அவனுக்கு. ஸோ யா, 1 நாள் டிரா வந்து குட் ரிசல்ட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி பிரீமியர் லீக். ஆமா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப் பண்ணாங்க. எப்பவுமே நியூகாசல் வந்து சிட்டி கூட மட்டும் நல்லா ஆடுறானுங்க. அது எப்படின்னே தெரியலடா. மத்த கேம் எல்லாம் போய் கேவலமா தோப்பானுங்கடா சின்ன சைஸ் கூடையில. ஆனா அந்த சிட்டி வந்துட்டா மட்டும், அதுவும் செயின்ட் ஜேம்ஸ் பார்க் வந்தா சூப்பரா ஆடிடுறானுங்க. ஆமா, அதான் அந்த டார்க் ஆக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு 4 பாஸ் வச்சிருப்பானுங்க இந்த மாதிரி பிக் டீம்ஸோட அன்லீஷ் பண்றதுக்கு. அதுல ஒண்ணு வந்து சிட்டியோட இறக்கிடுவானுங்க போல. கரெக்ட். ஸோ அந்த கேம் வந்து 1 நாள் டிரான்னு முடிஞ்சது. சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு சொன்ன மாதிரி. ஹாலண்டெல்லாம் அந்த கேம்ல ஒண்ணுமே பண்ண முடியல ஹாலண்டால. சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான். இப்ப அதான் நான் சொல்லுவேன். பெப்பிக்கே கேட்டாங்க இப்போ வந்துட்டு வித்தவுட் ராட்ரி வந்துட்டு சிட்டி நல்லா ஆடுவாங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு, we will see if we win we are better without Rodri, if we lose it's because Rodri is not there. அவனே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தான். பட் இதான் எஃபெக்ட் தெரியுது ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் கேம் வித்தவுட் ராட்ரி கொஞ்சம் திணறாங்க. பாப்போம் எப்படி போகுதுன்னு. ராட்ரியும் இல்ல, கேடிபியும் இல்ல, அதுவும் இருக்குது இல்ல. ஏன்னா சப்ளையரே கிடையாது இவனுக்கு ஹாலண்டுக்கு. சோ எப்படி கோப் அப் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். பட் லிவர்பூல் நடுவுல போய் ஜஸ்ட் மிஸ்ப்பா வூல்ஸ் கூட. ஐயோ மோசமான கேம்ல சுபாஸ். பாத்துருந்தீங்கன்னா கண்ணி விட்டு இருப்ப. நான் ஜாலியா இருந்துருமல்ல. பட் என்ன பண்றது, நான் சொல்ல வரேன். இதோ வந்து இந்த நிறைய வாட்டி பண்ணிட்டான் சாலா. உங்களை வந்துட்டு நிறைய வாட்டி பெயில் பண்ணி எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது போகுது? இல்லன்னா வந்து செகண்ட் ஹாஃப் பெனல்டி கோல்ரா. சாலா ஸ்கோர் பண்ண கோல் வந்து பெனல்டி கோல் தானே. ரெண்டாவது கோல் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நடந்ததா? என்னது அதெல்லாம் பெருசாலாம் இந்த கேம்ல உல்ஸ் செம்மையான. நம்ம வந்து உல்ஸ் நானுமே ரெலிகேஷன்ல தான் வச்சிருக்கேன். ஆனா உல்ஸோட பிக்சர் லிஸ்ட் பாத்தியான்னு தெரியல. ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், நியூகாசல் அவே, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், இதான் அவனோட 5 கேம் அவன் விளையாண்டது. அப்ப நினைச்சு பாரு எதுல பாயிண்ட்ஸ் இருக்கிறது அவங்க பாவம். எல்லாம் இப்படி ஒரு ஸ்டார்ட். இப்ப நெக்ஸ்ட் கேம் வந்து பிரென்ட்ஃபோர்டு. இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்ச உடனே மேன் சிட்டி. இவங்க எப்படி என்ன ஒரு பிக்சர் லிஸ்ட் பாரு. நம்ம வந்து ஊல்ஸ் பேசணும். சூப்பரா ஆடுறாங்க அந்த கேம். செம்மையா ஆடுறானுங்க. கொனாட்டே கேவலமான ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு கோலை கொடுத்து போட்டான். சம்பந்தம் இல்லாம. ஏன்டா கிறுக்கு பையல் அப்படின்னு திட்டிட்டு இருந்தோம். அப்புறம் நல்ல வேலை டக்குன்னு ஒரு பெனல்டி வந்து 35 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்களும் கோல் போடலையே. நாங்களும் ஆர்சனல் மாதிரி பஸ்ஸ போட்டோம். இதுக்கு மேல முடியாதுடா எங்கனால அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் ஊல்ஸ் கூட ஆடி ஏதோ நல்ல வேலை ஒரு வின்னு. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வின்னு. அதோட ஜஸ்ட் மிஸ் நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்க பாத்தீங்களா? எல்லாம் பண்ணிட்டு டாப் ஆஃப் தி டேபிள் போயிட்டு இப்ப வந்து அப்படியே சைலண்டா இருக்க வேண்டியது. என்ன சைலண்டா கேம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க என்ன முக்கு முக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும்.
ஆனா நாங்களும் ஒத்த அதேதான் ஆள்ரா, பண்ணோம். ஒத்த ஆளு அந்த லெஸ்டர் சிட்டி கோல் கீப்பர். உயிர் விட்டுருப்பீல நீ. ஏய் அவன் என்னடா அவன் இத்தனை சேவ்ஸ் பண்றான், அவன் ஏதோ புது கீப்பர் வேற, அவன் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் சேவ்ஸ் பண்ணிருக்கான் போலியே இந்த ஒரு கேம்ல. ஆஸ்க்கு ஏதோ 30 சான்ஸ் 4xg அதெல்லாம் ஒரு ஸ்டார்ட்லாம் ஒரு அவனை பார்த்து எத்தனை சேவ் அநியாயத்துக்கு போயிட்டு இருந்தான். எல்லாம் எங்களோட தான் வந்து பிரைம் ஆயரு பிரைம் கேட்வாவா மாறிட வேண்டியது. மத்த டீம்ல எல்லாம் போய் ஓப்பனா கோல் விட்டு வேண்டியது. பட் என்ன ஒரு ஒரு நியூட்ரலா பார்த்தா செம்ம என்கரேஜிங் கேம் இது. 2-0 லீட் எடுத்துட்டாங்க ஆர்சனல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதே ஒரு கோல். அதெல்லாம் விட செகண்ட் கோல் வந்து கோவா கண்டென்ட் அதெல்லாம் நீ எவ்வளவு சேவ் பண்ண வாய்ப்பே இல்ல. என்னமா கோல். இந்த வீக் வர கோல் ஆஃப் த வீக் வந்து டெஃபினட்டா ஜஸ்டின் கோல் தான். பட் கோல் சீசன் கண்டென்டருக்கு டெஃபினட்டா அவன் இருப்பான். வாட் கோல். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கஷ்டம் போட்டுண்டா. எல்லாரையும் இறக்கணும் என்னென்னமோ ட்ரை பண்ணோம். பட் ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு கை கொடுக்கறது அந்த கார்னர் கிக். எப்படியோ வந்து ட்ரெஸ்ஸா வந்து டார்க் ஆட்ஸுக்கே போயிட்டீங்க திருப்பி எல்லா கேம்லயும். நானு ஒரு சரியான விஷயம் படிச்சேன். அது நான் உனக்கு போன விட சொன்னேன்னு தெரியல. Arteta has been in the job for 5 years and Gabriel Magalhaes is the most threatening player for Arsenal right now அப்படின்னு. உனக்கு வந்து என்ன ஃபீலிங் என்ன? டார்க் ஆர்ட்ஸ்லயே ஓட்டுறீங்க நீங்க. எப்படி இருந்தாலும் கோல் வந்துதான் இல்லையா அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. சோ வந்துட்டு அவன் ஒரு கோல் போட்டு நல்லா எண்டிங் நல்லபடியா முடிஞ்சது. இது வந்து வருஷம் வருஷம் ஒரு கேம் முடிஞ்சது. இந்த மாதிரி போன்மத் அஸ்டன் வில்லா 2 சீசன் 3வது சீசன் பேக் டு பேக். அதனால நான் அதான் நினைச்சேன், ஒருவேளை ட்ரொசார்டு கீது நேரா கீப்பர் கிடைச்சதா கூட தடுத்திருப்பான். நல்ல வேலை அவன் பிளேயரை பட்டு உள்ள ஓடலாம் விட்டான் அப்படின்னு நினைச்சேன் நானு. கரெக்ட். சோ எப்படியோ நீங்களும் எப்படியோ புரட்டிட்டீங்க, நாங்களும் எப்படியோ புரட்டி 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. அதனால வந்து ஹாப்பி குமுதா. But let's come to the main talking star of this weekend. கோல்ட் பாமர் தான். என்னடா இது? நான் அவனுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன்டா. ஐ திங்க் he is not coming for Saka, he is coming for Salah. இது நான் சொல்றேன். அவன் வந்து அந்த லெவலுக்கு போறாப்ப he is definitely இப்போ one of my favorite players. ஏய் ஒரு பேக் டு பேக் சீசன் 4 கோல்ஸ் யாருமே போட்டது இல்ல. பிளஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எவர் பிரீமியர் லீக் பிளேயர் டு ஸ்கோர் 4 கோல்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். யாரா உண்மையிலே கோல்ட் பாமர் தான்டா அவன். முடியல சாமி. அதெல்லாம் நம்ம அந்த சீசன் ஸ்டார்ட் அப்ப சொன்னோம், போன சீசன் ரொம்ப மோசமா இருந்தானுங்க, அதனால அவன் ரொம்ப பெருசா தெரிஞ்சான். ஆனா அந்த சீசன் வந்து எல்லாருமே நல்லா விளையாடுவானுங்க, ஆனா அவன் பெருசா தெரிய மாட்டான்னு நம்ம சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். எவன் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒத்தால அந்த கிளப்ப நான் காப்பாத்திக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃப்ரீ கிக் எல்லாம் பாத்தியா? ஏய் என்னடா இது அப்படின்றது. பெனால்டி, இது லாங் ரேஞ்ச் கோல், ஃப்ரீ கிக், வாட் கான்ட் ஹி டூன்ற மாதிரி இருக்குது. அவன் தனியா வந்து எல்லாருமே அதான் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசன் ஓகே இவ்வளவு கோல் நீ சொன்ன மாதிரி இவ்வளவு கோல் போட்டான், இன்னொரு சீசன் பண்ணிட்டான், அப்புறம் ரேட் பண்றேன்னு. பட் என்னடா பாதி சீசன் கூட அவங்க அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு கன்ஃபார்மா இவன் வந்து ஒரு செம்ம பிளேயரா வர போறான். அவன் டெஃபினட்டா சாக்கா போடனை விட சீலிங் ஹையரா இருக்குது எனக்கு தோணுது. இந்த டிஃபரெண்ட் வே. ஏன்னா இவன் வந்து கோல் ஸ்கோரிங்கா இவங்க தான் பேச முடியும். சாக்கா போட இவ்வளவு வருஷம் ஆடுறாங்க, பட் இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் நான் பார்த்தது இல்லடா. கரெக்டா. ஆக்சுவல் பாயிண்ட் நம்பர்ஸ் முக்கியம் இல்ல. இவன் நம்பர்ஸ் வந்து ஆஃப் த சார்ட்ஸ்ல போயிட்டு இருக்குடா அநியாயத்துக்குன்னு. போன சீசன் நம்ம வந்து கோல் பாமர் எஃப்சின்னு சொன்னோம், ஆனா இப்போ அப்படி மாதிரி தெரியல. உனக்கு வந்து ஐ திங்க் சீசன் ஸ்டார்ட்ல நீ சொன்னி நினைக்கிற டாப் 4ல செல்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த தடவை, நல்லா விளாண்டானா போயிருவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி தெரியுது உனக்கு இவனுக்கு வந்து? ஆமா ஆமா, ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தேன் ஒரு டீம் வந்து இவங்களோட அந்த டீம் 2 டீம் 3 தான் விட்டுரு. இவங்களோட ஸ்டார்டிங் டீம் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு நல்ல டீம். அதை வந்து செட் ஆகுறதுதான் டைம் ஆயிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு ஜாக்சனும் ஃபார்முக்கு வந்துட்டான். அவனும் அசிஸ்ட் எல்லாம் கொடுத்தான் அந்த கேம்ல, சூப்பரா ஆடுறான். அவன் ஃபார்முக்கு வந்துட்டான். கோல் பார்மர், பட் சான்சோ, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு செட் ஆயிடுச்சு டீமுக்கு. இப்ப இனிமே அவனுங்களை தடுத்து இது வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் அந்த ஸ்டார்டிங் லெவல் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் போக போகலாம் அப்படியே பீக் அடிக்க போகுது இந்த செல்சி டீம். கஷ்டம். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு செல்சிக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க டிஃபென்ஸ் பண்ண தான் காமெடித்தனமா இருக்குது. ஆனா இந்த வீக்கோட பிங்கஸ்ட் லூசர்ஸ் ஆஸ்டன் வில்லா 2-2 டிரா அகைன்ஸ்ட் இப்ஸ்விச் டவுன்.